வணக்கம். சொக்கலிங்கம் பழனியப்பன் டைரக்டர் பிரகலா வெல்த் பிரைவேட் லிமிடெட். இன்னைக்கு ஜூன் 20 2025 வெள்ளிக்கிழமை, வாரத்தின் இறுதி நாள். மார்க்கெட்ஸ் எல்லாமே அப்பு. ஏன்னா லாஸ்ட் ஃபியூ டேஸாக மார்க்கெட் சப்டியூடாக இருந்துச்சு, நெகட்டிவாக இருந்தது. பட் இன்னைக்கு ஆல் ஆஃப் அ சடன் அப்பு. தெர் ஆர் சர்டன் ரீசன்ஸ் ஃபார் இட். ஏன்னா இது வரைக்கும் இஸ்ரேல் ஈரான் கான்ஃப்ளிக்ட் எஸ்கலேட் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் இண்டிகேஷன்ஸ் கிடைக்கிறது ஐ மீன் தெர் இஸ் நோ மேஜர் எஸ்கலேஷன் அப்படிங்கிற மாதிரி இண்டிகேஷன் கிடைச்சிருக்கு. தட் இட் செல்ஃப் இஸ் அ பிக் ரிலீஃப். ஆல்சோ அமெரிக்கா நாங்கள் நெகோசியேஷனில் இன்வால்வ் ஆகிறதுக்கு டிசைட் பண்ணுவோம் 1 or 2 டேஸில் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஸோ ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ ஒரு மேஜர் வாரு, மேஜர் இஷ்யூ, கான்ஃப்ளிக்ட் போயிட்டு இருக்கையில் அது லேஸாக கூல் ஆஃப் ஆச்சுன்னா கூட it will be a breather for the markets. So that is one of the major reasons I believe. Of course FII buyings, foreign institutional investors buying start ஆயிருக்கு. That is also one of the major reasons. Another thing, 2-3 நாளாக டவுனாகவே போய்கிட்டு இருந்ததை கண்டு இப்போ ப்ராபப்ளி உங்களுக்கு ஷார்ட் கவரிங் நடக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதனாலையும் as F&O expiry, weekly expiry and all those things are there. So that is also a reason. One reason, financial institutions, large project finance institutions, public sector undertakings, பொதுத்துறை நிறுவனங்கள், அவங்களுக்கெல்லாம் இன்னொரு பாசிட்டிவ் பூஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் ஃபைனான்சிங்கில் ஆர்பிஐ லோயர் ப்ரொவிஷனிங்க்கு இப்போ சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க டிராஃப்ட் ரெகுலேஷனில் கொஞ்சம் டைட்டராக இருந்துச்சு, ஹையர் ப்ரொவிஷனிங் இருந்துச்சு. ஸோ இப்போ ப்ராப்ளி கன்ஸ்ட்ரக்ஷன் டைம், ஆப்ரேஷனல் டயத்துல எல்லாம் லோயர் ப்ரொவிஷனிங் போய்க்கலாம் அப்படின்னு சொன்னது இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்குலாம் ஒரு பூஸ்டாக இருக்குது. ஏன்னா தட் வில் லோயர் த ப்ரொவிஷன்ஸ் அண்ட் என்பிஏ லெவல் இன்டைரக்ட்லி. ப்ளஸ் ஃபால் இன் க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ். அஃப்கோர்ஸ் வார் வந்துச்சுன்னா க்ரூட் ஆயில் ஏறும். கல்ஃபில் பர்டிகுலர்லி வார் வந்துச்சுன்னா க்ரூட் ஆயில் ஏறும். கொஞ்சம் கூல் ஆச்சுன்னா க்ரூட் ஆயிலும் குறையும். ஸோ தட் இஸ் அ மேஜர் பூஸ்ட் ஃபார் இந்தியா. ஏன்னா கச்சா எண்ணெய் விலை குறைய இந்தியன் எக்கானமிக்கு, பொருளாதாரத்திற்கு மிகவும் நல்லது. இன் அடிஷன் டு தட் ஏஷியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்தது. ஸோ அங்கே வேறு நாடுகளில் கொஞ்சம் மார்க்கெட் நல்லா இருந்துச்சுன்னா இந்தியாவில் இன்டைரக்ட்லி நல்லா இருக்கும். ஏன்னா இந்தியாவில் ஓன் ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம் எதுவும் இல்லை ரைட் நவ் ஆஸ் வி ஸ்பீக். ருப்பீ ஸ்ட்ரென்தன் ஆகுது. ஸோ இது எல்லாமே மேஜர் ரீசன்ஸு. சின்ன சின்ன ஐட்டங்கள் லைக் மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்டாக மூவ் ஆகிட்டு இருக்கிறத கண்டு சர்டன் டைம்ஸ் ஒரு விளிம்புக்கு போகும். இப்போ ரைட் நவ் ஆஸ் வி ஸ்பீக் 25,100 தாண்டி போய்கிட்டு இருக்கு. சம்டைம்ஸ் 24,500. ஸோ ரேஞ்ச் பவுண்டாக இருந்துகிட்டு இருக்கு இல்லையா, அதில் எய்தர்வே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நல்லது. பட் எப்போ பிரேக் அவுட் ஆகுதுன்னு தெரியாது. ஸோ இன்னைக்கு நிஃப்டி 50 ஒரு 1.3% அப்பாக இருக்குது. ஆஸ் வி ஸ்பீக் இட்ஸ் அபவுட் 3:15 PM. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 322 பாயிண்ட் அப்பு. அதே மாதிரி ஸ்மால் கேப் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 0.57% அப்பு. மிட் கேப்பும் ஒரு 1.22% அப்பு. ஸோ எல்லாமே இன்னைக்கு அப்பு. ஸோ தீஸ் ஆர் த மேஜர் ரீசன்ஸ். ஷார்ட் டேர்மில் மார்க்கெட் ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கும். பட் லாங் டேர்மில் வி பிலீவ் தட் மார்க்கெட் இஸ் லைக் ஸ்ட்ரைட் ஸ்லோப் மாதிரி தான். இட் வில் கீப் கோயிங் அப். த ரிட்டர்ன்ஸ் மே வேரி. ஒரு சமயம் 13-14% இருக்கலாம், ஒரு சமயம் 12% இருக்கலாம் லாங்கர் டியூரேஷனில். பட் ஆல்வேஸ் இந்தியா ஃபார் த நெக்ஸ்ட் 20-30 years இட்ஸ் அ புல்லிஷ் மார்க்கெட். நன்றி. மற்றொரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.